வணக்கம் மக்களே! நேத்துல இருந்து சோசியல் மீடியால பலரையும் ரொம்பவே அதிர்ச்சிக்கும், மனவேதனைக்கும் ஆளாக்குன ஒரு செய்தி. பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய 13 வயசு மகன் தியோவுடைய எதிர்பாராத மறைவு. பாடகர் சின்மயி உட்பட பல பிரபலங்கள் இத பத்தி சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு அவங்களோட ஆழ்ந்த இரங்கல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குழந்தைய இழந்து நிக்கிற பெற்றோர் அனுபவிக்கிற வலிய எந்த வார்த்தையாலயுமே சொல்ல முடியாது. இந்த துயரமான நேரத்துல அந்த குடும்பத்துக்கு நம்ம சேனல் சார்பா ஆழ்ந்த அனுதாபங்கள தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இந்த செய்திய வெறும் ஒரு பரபரப்பான நியூஸா மட்டும் பார்த்துட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. கண்டிப்பா முடியாதுங்க. 13 வயசுல ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை எடுக்கிற அளவுக்கு என்ன காரணம் இருக்கும்? இந்த சோகமான சம்பவத்துக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நடந்த விஷயத்த பார்ப்போம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் வழக்கறிஞர் நிலவுமொழி அவர்களுக்கும் பிறந்தவர் தான் தியோ. சில வருஷங்களுக்கு முன்னாடியே இவங்களுக்கு டைவர்ஸ் ஆனதுனால பையன் தியோ அம்மாவோட அரவணைப்புல தான் வளர்ந்துட்டு வராரு. சவுக்கு சங்கர் அவர்கள் எப்பவுமே தன்னோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைய சோசியல் மீடியாவிலயோ அல்லது இன்டர்வியூல பெருசா வெளியில காமிச்சிக்கிற ஆள் இல்ல. இந்த நிலையில தான் இந்த துயரமான செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவுல மெதுவா பரவ தொடங்கியிருக்கு. பாடகி சின்மயி தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு குழந்தைய பிரிஞ்ச அப்பா அம்மாவோட வலிய எதனாலையும் சரி பண்ண முடியாதா அப்படின்னு போஸ்ட் போட்ட பிறகுதான் பலருக்கும் இந்த விஷயத்தோட தீவிரமே தெரிய வந்தது. சரி, இந்த சம்பவத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு 13, 14 வயசுங்கிறது ரொம்பவே மிக முக்கியமான ஒரு கட்டம். முன்னாடிலாம் ஸ்கூல்ல படிக்கிற வயசுல விளையாட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஜாலியா இருந்த குழந்தைங்க இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல அதிக நேரம் செலவிடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. 13 வயசுல இவங்களுக்கு என்னடா பெரிய கவலை வரப்போகுது அப்படின்னு நம்ம அலட்சியமா நினைக்கிறது தான் நம்ம செய்யற முதல் தப்பு. குடும்ப சூழல், பெற்றோர்கள் பிரிஞ்சு வாழறது, தனிமையில இருக்கிறது, இது எதுவா வேணாலும் இருக்கலாம். குழந்தைங்க தங்களுக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டங்களை வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே பூட்டி வைக்கும் போது இந்த மாதிரியான ஆபத்தான முடிவுகளுக்கு வழிவகுக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தரமோ இல்லையோ, அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கோமான்ற கேள்விதான் ரெண்டாவது. ஒரு சோகமான செய்தி வரும்போது அது யார் வீட்டுல நடந்தாலும் சரி, அதுக்கு பின்னால இருக்கிற மனித நேயத்தை நம்ம பார்க்கணும். அரசியல் ரீதியா சவுக்கு சங்கர் மேல யாருக்கு வேணாலும் என்ன விமர்சனம் வேணாலும் இருந்தாலும், ஒரு தகப்பனா அவர் அனுபவிக்கிற இந்த இழப்புக்கு முன்னாடி அரசியல் பேசாம இருக்கிறது தான் ஒரு முதிர்ச்சியான சமூகத்துக்கு அழகு. இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமே எந்த குடும்பத்திலயும் நடக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? தினமும் கொஞ்ச நேரமாவது போனை ஓரமா வச்சுட்டு உங்க குழந்தைங்களோட மனசு விட்டு பேசுங்க. ஒரு குழந்தை திடீர்னு அமைதியானாலோ, அதிக கோவப்பட்டாலோ, இல்ல தனியாவே இருக்க விரும்பினாலோ அதை அலட்சியப்படுத்தாதீங்க. மனசுக்கு ஒரு பிரச்சனைனா தயங்காம சைக்காலஜிஸ்ட் இல்ல கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போங்க. செய்திகள் வெறும் தகவல்களுக்காக மட்டும் இல்லைங்க, அது நமக்கு உணர்த்துற பாடங்களுக்காகவும் தான். இந்த சோகமான சம்பவத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்களோட மனநிலையை கவனிப்போம். அவங்களுக்கு சப்போர்ட்டா நிப்போம். தியோவின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம். நன்றி மக்களே. அடுத்த வீடியோல பார்ப்போம்.